ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு ரத்னம் குளோபல் டீம் டு பி யூனிவர்சிட்டியோட இனாகிரேஷன்ங்கிற ஈவெண்ட்டுக்கு எல்லாம் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது என்ன ஒரு யூனிவர்சிட்டி டீம் டு பி யூனிவர்சிட்டியினுடைய எட்டர்னர் டீம் டு பி யூனிவர்சிட்டியினுடைய இனாகிரேஷன் தானே ஒரு கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுறேன். டீம் டு பி யூனிவர்சிட்டி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் 2023 ரெகுலேஷனில் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து புதுசாக டீம் டு யூனிவர்சிட்டி கொடுக்கறதா ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த ரெகுலேஷனில் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலே நம்ம தான் ரத்னம் குளோபல் டீம் டு யூனிவர்சிட்டி தான் வாங்கியிருக்கோம். அந்த அச்சீவ்மெண்ட் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரோ 2023 ரெகுலேஷனில் வாங்கினது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அது வந்து கண்டினியூவேஷன் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். இப்போ ரத்னம் காலேஜ் தான் ரத்னம் குளோபல் டீம் டு யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு. ரத்னம் காலேஜில் இருந்த A++ கிரேடு, எல்லா ரேங்கிங், எல்லா அக்ரெடிட்டேஷன் எல்லாமே ரத்னம் குளோபல் டீம் டு யூனிவர்சிட்டி கன்யூ ஆகுது. நாங்கள் A++ இருந்தோம், அது அப்படியே கன்யூ ஆகுது. ஓகே, சரி, இது என்ன கொடுக்க போகுது, என்ன அட்வான்டேஜ் கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டால், என்ன அக்ரெடிட்டேஷன் இருக்கு, என்ன ரேட்டிங் இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன யூனிவர்சிட்டியில் பண்ணலாங்கிறத கவர்மெண்ட் அலோவ் பண்ணுது. ஸோ A++ ரேட்டிங்கோட நம்ம டீம் டு யூனிவர்சிட்டியாக இருக்கும்போது ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் லான்ச் பண்ணலாம். ஆஃப் கேம்பஸ் சென்டர்ஸ் ஒரு இடத்துல மட்டும் நடத்தணும்னு அவசியம் இல்லை, இந்தியாவில் 5 இடத்துல நடத்தலாம். இந்த மாதிரி ஆஃப் கேம்பஸ் சென்டர்ஸ் எலிஜிபிலிட்டி வந்துடுறோம். ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இமீடியட்டாக கிடைக்கிறது ஒரு முக்கியமான புதுமை. இதை ரொம்ப டிராஸ்டிக்காக யூஸ் பண்ணுவோம். எப்படியெல்லாம் எஜுகேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியுங்கிறத இந்த பவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறத யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் இந்த இனாகிரேஷனுடைய முக்கியத்துவம். இது வந்து ஒரு பிகினிங் ஆஃப் அ பிக் சேஞ்ச். இது எப்படி சேஞ்ச், ப்ராக்டிக்கலாக எஜுகேஷன் எப்படி சேஞ்ச் பண்ண போறீங்கன்னு சொன்னால், அந்த ஃப்ரீடம் நம்ம எப்படி வந்து இந்த ப்ரோக்ராமை டெலிவர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல ஒரு புதுமையை கொண்டு வந்திருக்கோம். இந்த டெலிவரி ப்ரோக்ராமில் ஸ்கில் பாஸ்போர்ட்னு ஒரு நியூ கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். அந்த ஸ்கில் பாஸ்போர்ட்டுங்கிறது என்னன்னா, இண்டஸ்ட்ரிக்கு இப்போ இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரிக்கு இன்ஸ்டிடியூஷனுக்கும் கேப் இருக்கு, இண்டஸ்ட்ரியில இது தேவை. ஆனால் ஸ்டூடெண்ட் வெளியில வரவன் இதை தான் தெரிஞ்சுட்டு வர்றான். அப்படிங்கிற அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா, ஸ்டூடெண்ட் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுற ஸ்கில்ல எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கான், எந்த அளவுக்கு அதை அக்வயர் பண்ணியிருக்கான், அதுக்கு ஸ்கில் ட்ராக்னு ஒன்று கொண்டு வரோம் காலேஜுக்குள்ளாரையே. பையன் வந்து ஒரு தியரி பேஸ்டா இல்லாம ஸ்கில் பேஸ்டா லேர்ன் பண்றதுக்கு ஒரு பாதையை உருவாக்குறோம். ஒரு பாதையை உள்ள நம்ம ரத்னத்துல வர ஒரு பையன் மட்டும் ஸ்கில்லையே இவன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா ஒரு டிசைன் பண்ணுவான், ஒரு ஆட்டோமொபைல் டிசைன் பண்ணுவான், காரை டிசைன் பண்ணுவான். இப்படி இந்த டிசைன் ட்ராக்லயே போய் கூட அவன் டிகிரி அக்வயர் பண்ணலாம். கிளாஸ் ரூம் லேர்னிங்கும் இருக்கும், பட் அட் த சேம் டைம் முக்கியத்துவம் வந்து ஸ்கில் ட்ராக் கொண்டு வந்திருக்கோம். இந்த புதுமை கொண்டு வந்திருக்கிறதுனால அந்த ஸ்கில் பாஸ்போர்ட்ல எவ்வளவு தூரம் வந்திருக்கான்னு, இவன் ஸ்கில் பாஸ்போர்ட்ல எவ்வளவு தூரம் அச்சீவ் பண்றானோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை. இப்போ ஸ்கில் பாஸ்போர்ட்ல 90% மேல, இது வந்து நாட் த எக்ஸாம் கிரேடு கிடையாது, இது ஸ்கில்ல வர்ற ரேட்டிங். ஸ்கில்ல வர ரேட்டிங்ல 90% மேல இருக்கானா அவனுக்கு 40 லட்சம் 50 லட்சம் ஜாபுக்கு ஷூட் பண்ணுவான். ஸ்கில் பாஸ்போர்ட்ல அடுத்த லெவலில் இருக்கானா 10 lakh ஜாப் கிடைக்கும். இந்த மாதிரி அவனுக்கு என்ன சூட்டபிள்ங்கிறது அவனே ஏர்ன் பண்ணிக்கலாம். அவனே அந்த ஸ்கில்ல ஏர்ன் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான ஜாப்ஸுக்கு அவன் போகலாம். அப்படிங்கிற ஒரு புதுமையான எஜுகேஷன் எலிமெண்ட்டை கொண்டு வந்திருக்கோம். ரிசர்ச் இன்னொரு எலிமெண்ட் ரத்னம் குளோபல் டீம் டு யூனிவர்சிட்டி எந்த இடத்துல ரொம்ப புதுமையா இருக்கும்னா, இன்னைக்கு ரிசர்ச் எல்லா இடத்துலயும் அகாடமிக் என்விரான்மெண்ட்ல பார்த்தா மோர் அகாடமிக் ரிசர்ச், பேப்பர் பப்ளிகேஷன், பேட்டர்ன்ஸ் இப்படிதான் இருக்கு. பட் இதுல வந்து crores ஆஃப் மணி ரத்னம் இன்வெஸ்ட் பண்ண போகுது. எதுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகுதுன்னா, அப்ளிகேஷன் ஓரியன்டட் ரிசர்ச், கோர் சயின்ஸ் ரிசர்ச் அண்ட் டீப் டெக்னாலஜி ரிசர்ச். இது 3